விவசாயி தொழிலாளியுடைய குழந்தைகள், இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அதிகம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு மட்டும் 7300 கோடி அண்ணா திமுக அரசு நிதி உதவி செஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம 52,35,000 மாணவ மாணவி இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. ஆக இது வரலாற்று சாதனை மிக்க திட்டம். ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அந்த கல்வியை அண்ணா திமுக அரசு வழங்கியது. திமுக அரசு அதை ரத்து செஞ்சது. மீண்டும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி திறமையானவர்களாக உருவாக்குவோம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.